வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாம் எலிசபெத் 44 வருஷங்கள் இங்கிலாந்து ஆட்டினாங்க. அவங்களோட இறப்புக்கு அப்புறம் ஸ்காட்லாண்டு ஆண்டுட்டு இருந்த 4ஆம் ஜேம்ஸ் அவர் இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு ரெண்டுத்துக்குமே ராஜாவானார். அவர் இங்கிலாண்டில் அவர் முதலாம் ஜேம்ஸ்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஜேம்ஸ்ன்ற பேரில் இங்கிலாந்து ஆண்ட முதல் ராஜா. இவர் 1603 1625 வரைக்கும் ஆண்டார். அவர் இறந்துட்டப்புறம் அவருடைய மகனான முதலாம் சார்ல்ஸ் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஐர்லாண்டு மூணுத்துக்குமே ராஜாவாகி அவரை மரண தண்டனை விதித்து அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அது நிகழ்ந்த ஆண்டு 1649. அது வரைக்கும் அவர் தான் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து ஐர்லாண்டு 3 இடத்தையும் அவர் ஆடிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோமன் கேத்தலிக்ஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ட்க்கும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு 2 பேருக்குள்ள நடந்துக்கிட்டே இருந்தது. மதம் இங்கிலாந்துடைய அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த முதலாம் சார்ல்ஸ் ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்குனார் இந்த கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு. இதை அவர் செஞ்சது 1640. இந்த பார்லிமெண்ட் நீண்ட நேரம் உட்கார்ந்து விவாதம் பண்ணதுனால இதை லாங் பார்லிமெண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல டாமினண்ட்டாக இருந்தது பியூரிட்டன்ஸ் தான். கூடிய சீக்கிரத்திலே நாடே 2 குரூப்பாக பிரிஞ்சிச்சு. ஒன்று ராஜாவை சப்போர்ட் பண்ணவங்க, அவங்கள ராயலிஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க பார்லிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணவங்க, அவங்கள ரவுண்ட் ஹெட்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போது முதலாம் சார்ல்ஸ் ஆண்டபோது அந்த நாட்டில் இருந்த முக்கியமான பிரச்சனை ஒன்று மதம், இன்னொன்று அவர் நிறைய கஜானாவில் பணமே இல்லை. அதனாலேயே பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர்கள் நிறையா இங்கிலாந்தில் நடந்தது. இது 1642 1651 வரைக்கும் நடந்தது. அப்போ இவங்க 2 பேருமே அதில் ஈடுபட்டவங்க தான். இப்போ தான் ரம்ப் பார்லிமெண்ட்டுன்னு இங்கிலீஷ் பார்லிமெண்ட்டில் ஃபார்ம் ஆச்சு. இது லாங் பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஒரு ரம்ப் பார்லிமெண்ட்டு. இது டிசம்பர் 6 1648 ஃபார்ம் ஆச்சு. இப்போ காமன்வெல்த் என்னென்னா 1649 1660 வரைக்கும், அதாவது இந்த சிவில் வார்லாம் உள்நாட்டு போர்லாம் நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் இங்கிலாந்து ராஜாக்களே இல்லாமல் ஆண்ட ஒரு காலம். ஏன்னா 1649 முதலாம் சார்ல்ஸ்க்கு மரண தண்டனை விதிச்சு அவரை சாடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 1660 தான் 2ஆம் சார்ல்ஸ் மன்னரானார். ஸோ அந்த காலகட்டத்தில் மன்னர்களே இல்லாமல் ஆட்சி செஞ்ச காலத்தை தான் நம்ம காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்கிறோம். இந்த காமன்வெல்த் ராஜாவே இல்லாமல் ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டை வச்சே அவங்க நாட்டை நடத்த ஆரம்பித்தாங்க. இதோடு சேர்ந்து ரம் பார்லிமெண்ட்டும் இருந்தது. இந்த 11 ஆண்டில் இவங்க நிறைய விதமான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பார்த்தாங்க இங்கிலாந்து ஆட்சி செய்கிறதுக்கு. ஆனால் யாராலுமே ஒரு நிலையான ஆட்சியை தர முடியல. அதனால ஆலிவர் கிராம்வெல் என்ன பண்ணார்னா இந்த ரம் பார்லிமெண்ட் 1653 டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவரே லார்ட் ப்ரொடெக்டர், அதாவது ராஜான்னு இல்லாமல் லார்ட் ப்ரொடெக்டர்ன்ற டைட்டிலோட ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததில்லை. அவர் மிலிட்ரிலேருந்து வந்ததுனால ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர் மாதிரியே இருந்தார். ஆனால் மிலிட்ரியில் அவர் கற்றுக்கிட்ட அந்த கட்டுப்பாடுகள், மற்றவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறது, அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்கில்லாம் அவர் பவரில் இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் 1658 இறந்துட்ட அப்புறம் அவருடைய மகனான ரிச்சர்ட் கிராம்வெல் அவர் சக்சீட் பண்ணி வந்தார். ஆனால் அவருக்கு இந்த அளவு திறமை இல்லாதனால அவரால் ரொம்ப நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியல. அதனால் இந்த காமன்வெல்த், அதாவது மன்னர் இல்லாத ஒரு ஆட்சி 1660 கொலாப்ஸ் ஆகி திரும்பி 2ஆம் சார்ல்ஸ் இங்கிலாண்டோட மன்னரை 1660 வந்ததோடு இந்த காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து முடிவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.